பரமக்கடவுளே அறியாவிடத்தில் கொண்டு வந்து அநேக மங்களம் உண்டாகட்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. நந்திகாவலா ஐயா, என்னை ஈன்றெடுத்தார்களே, என் உயிரினும் மேலானவர்கள் என் மாதா பிதாவிற்கு என் முதல் வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா.
நான் கற்ற கல்வியோ ஆமா கடுகளவே இருந்த போதிலும் இருந்தாலும் அதை எமக்கு ஓதி வைத்தாரு ஆமா. என் அருமை குரு பெரியோர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு இரண்டாவது வணக்கத்தை தெரிவித்து வணக்கம் ஐயா. எனக்கு இது நாள் வரைக்கும் ஆமா. காலுதலை நோகாமல் கண்ணார் அணுகிடாமல் என்னை காத்து ரட்சித்த ஆமா. என் குலதெய்வமாகிய பச்சை அம்மனுக்கும் பச்சை அம்மனுக்கும், எங்கள் குறும்பர் குலத்திற்கு குலதெய்வமாகிய அது அந்த வீரபத்ர சுவாமிக்கும் பாதத்திற்கு வணக்கம். நாம் பேசக்கூடிய முத்தமிழுக்கே முதல்வனாகிய முருக பெருமானுக்கும் பெருமானுக்கும் இங்கு அமர்ந்திருக்கின்ற பரம்பொருளாகிய பரமேஸ்வரன் இந்த சிறிய ஒரு கோடி வணக்கம் ஐயா. நந்திகாவலா ஐயா எப்படி என்றால் இந்த நாடகத்தை துவக்கி வைத்தாரு சிறுதொண்ட நாயனார் சரித்திரம். ஆமா. இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ராஜிக்கு ஒன்று ஆரம்பிச்சு வச்சாரு. நான் எங்கேயோ இருந்தோம். அவர் வந்து எங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஆட வச்சாரு. அழகு பார்த்தாரு. ஆமா. அப்படி அழகு பார்த்தவர் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? பெற்றதாய்தனை மக மறந்திட்டாலாம் பிள்ளையை பெரும் தாய் மறந்திட்டாலாம் உற்ற வேகத்தை உடல் மறந்துட்டாலும் உயிர் மறந்துட்டாலோ இந்த உடலை நேடிய உயிர் மறந்துட்டாலும் மற்ற நெஞ்சமது கலை மறந்துட்டாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவே. அப்படி இந்த ராஜகவுண்டராகப்பட்டவர் அல்லும் பகலும் 60 நாள் நேரமும் இந்த சிவனை எப்பொழுதும் மனதில் நினைத்து பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கலாம். ஆனால் அவர் இந்த சிவனை மறந்ததில்லை. பிள்ளை பெற்ற தாயை மறக்கலாம். ஆனால் அவர் சிவனை மறந்ததில்லை. கற்ற நெஞ்சம் கலை மறக்கலாம். ஆனால் அவர் சிவனை மறந்தது கிடையாது. இந்த உற்ற தேகத்தை உயிர் மறக்கலாம். ஆனால் அவர் சிவனை மறந்தது கிடையாது. அப்படி அல்லும் பகலமாக இந்த ஈசனை அனுதினமும் தோத்தரித்து வந்தவர் ராஜகவுண்டர். அவருடைய இரு நட்சத்தினால் 16 வருஷம் நடந்தேறிவிட்டது. ஆனால் அவர் அந்த கைலாயம் வரை சென்று விட்டார். இப்போது எங்களோடு இல்லை. இருந்த போதிலும் எங்களுக்கு அறிந்தது அறியாத அனைத்தையும் தெரிவித்து எங்களுக்கு நாடக ஆசானாக இருந்து இதை நடத்தி வந்தார் ராஜகவுண்டர் அப்பா. ஓ ஆசானுக்கு ஆசானாகவா, குருக்கு குருவாகவா, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாகவா ஓதி வைத்தார் ராஜகவுண்டர் அப்பா. இந்த கட்டிக்காரன் குண்டலத்தை மறந்தாலும் வாட்டர் வேச மறந்தாலும் இந்த திருதொண்ட நாயனார் சரித்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதாவது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனிலும் அரிது செவிடு கூன் குருடு முடம் நீக்கி பிறத்தல் அரிது அதனிலும் அரிது ஞானமும் கல்வியும் நவித்தல் அரிது அதனிலும் அரிது தானமும் தர்மம் செய்தல் அரிது மனுஷனா பிறக்கிறது அதுல விட இப்படி நாம் எல்லாம் நல்லா ஒண்ணும் பிரச்சனை இல்லாம பிறக்கிறது பிறந்தாலும் நல்ல அறிவு இருப்பது நல்ல அறிவோடு பிறப்பது அரிது அதனிலும் அரிது தான தர்மம் எல்லாரும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா அந்த மனசு வரணும். உண்மைதான். அப்படிப்பட்டது தான தர்மம் செய்யணும். ஆமா. அப்படிப்பட்ட இந்த பிறவி எடுப்போமே எப்படி என்றால் தன்னுடல் தனக்கொன்று இருந்தால் தக்கதோர் பலமதாகும். தன்னுடல் தனக்கொன்று இருந்தால் தக்கதோர் பலமதாகும். மிக்கவே வேசியர்க்கு இருந்தால் மேனியில் வியாதி உண்டா. மன்னிய உறவுக்கு இருந்தால் வருவதே மயக்கமானேன். அந்நிய பரங்களுக்கு இருந்தால் 6 உயிருக்கு உதவியானே. தெரியுதா? உண்மைதாங்க. என்ன தெரிஞ்சதா? இதுல என்ன தெரியும்? எப்படி என்றால் பாடுபட்டு திரட்டிய செல்வங்கள் இருக்கின்றது. அந்த செல்வத்தை உனக்காக செலவழித்தால் என்ன பயன்? தன் உடல் தனக்கொன்று இருந்தால் தக்கதோர் பலமதாகும். சம்பாதிச்சு நாமளே சாப்பிட்டு செலவு பண்ணா உடம்பு நல்லா இருக்கும். வேற அதனால புண்ணியம் என்ன இருக்குதா? எதுவுமே இல்ல. மிக்காதே தேசியருக்கு இருந்தால் மேனியில் வியாதியாமே. ஆமா. நீ சம்பாதிச்ச போல வாய்ஸ்க்கு மது இப்படி சொல்லக்கூடிய தவறான வழியில் செலவு செய்தால் உடம்புல என்ன வரும்?
நோய் தான் வரும். அதுல ஏதாச்சும் புண்ணியமா? ஒரு புண்ணியம் அதுவும் இல்ல. அதானே மன்னிய உறவுக்கு இருந்தால் வருவதோ மயக்கமானே. நம் உடன் பிறந்தார்கள், நம் உற்றார் உறவினர் இப்படி சொல்லக்கூடியவர்கள் சொந்த பந்தங்களுக்கு நீ திரட்டிய பொருளை கொடுத்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்னுடைய தம்பி எனக்கு உதவி செய்தான், அண்ணன் உதவி செய்தான், மாமன் உதவி செய்தான், இப்படி நம்ம புகழ்ந்து பேசுவார்கள். அந்த புகழ்ச்சியா நமக்கு ஏதாவது நன்மை ஒண்ணு கிடையாதுங்க. மதி மயக்கமே வரும். ஆமாங்க, நம்மை புகழ்ந்து பேசுகின்றார் என்று. அதனால் எந்த புண்ணியமும் நமக்கு இல்லை, நமக்கு கிடையாது. அந்நிய பரங்களுக்கு இருந்தால் ஆர் உயிர்க்கு உதவியாமே யாருமே தெரியாம இருக்காங்க. அப்படிப்பட்டவனுக்கு நாம் இந்த மாதிரி உதவி செஞ்சோம்னா நம்மளுடைய உயிருக்கு உதவி. உயிருக்கு என்ன உதவினா நம்ம எங்க போவோம்? புண்ணிய லோகத்துக்கு, சொர்க்கலோகம் போவோம். அதனால அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம், இந்த புண்ணிய சரித்திரத்திற்கு தங்களா இயன்றதை கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட கணவான்களுக்கும் இந்த நாடக குழுவின் சார்பாக பணிவன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய தனவான்கள் அவர்களுக்கு தண்ணி அடிக்கிறார். அதனிலும் இந்த சிவனடியாருக்கு செய்கின்ற தர்மம் இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு மூதாட்டியார் வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வந்ததும் அவர் என்ன செய்வார்? எந்த யாருக்குமே எதுவுமே தரமாட்டார், எடுத்து அங்க வந்து பேசுவாங்க. அப்படிப்பட்டவர் அப்படி இருந்ததும் சிவனடியார் என்ன செய்தார்? அந்த ஊருக்கு சென்றார். ஊருக்கு சென்று அவர் யாசகம் செய்து அந்த யாசகத்தில் கிடைக்கக்கூடிய அரிசியை கொண்டு போய் சமைத்து சிவனுக்கு படைத்து அவர் உண்டு வருவது அவருடைய வழக்கம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் என்ன செய்தார்? யாசகம் கேட்டு வழியாக சென்ற போது அந்த கிழவியோ குரலில் நெல்லை போட்டு உலக்கையால் குத்தி கொண்டிருந்தது. அப்படி குத்தி கொண்டிருந்த சமயத்தில் இவர் என்ன செய்தார்? அம்மா, இது பிச்சை என்று திருவாட்டை நீட்டினார். ஆமா, அப்படி திருவாட்டை நீட்டியதும் அந்த அம்மா என்ன செய்து, அட உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அந்த நோங்கினாங்க. அப்படி உலக்கையை நோங்கின உடனே அவருக்கு தெரியாமல் அந்த உலக்கையில இருந்த ஒரே ஒரு அரிசி திருவோட்டில் விழுந்து விட்டது. வாசம் தான், அந்த அம்மாவுக்கு தெரியாது. அப்படி விழுந்ததும் அவர் என்ன செய்தார்? அந்த அரிசியை கொண்டு போனார், சமைத்தார், சிவனுக்கு படைத்தார், அவர் அருந்தினார். அப்படி இருந்ததும் ஒரு நாள் அந்த கிழவியின் ஆயுள் முடிந்து காலன் கவர்ந்து சென்றான். காலன் கவர்ந்து சென்று சித்திரகுப்தன் அழைத்து இந்த அம்மணி செய்த புண்ணியங்கள் என்ன, பாவங்கள் என்ன, கணக்கை பாரும் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே அவன் பார்த்தான், ஐயா, இந்த அம்மா செய்த புண்ணியம் நான் எதையும் சொல்றது எதுவுமே இல்ல, எல்லாமே செஞ்சிருக்காங்க, எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அத்தனை தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவம் எல்லா பாவம் செஞ்சுட்டா அத்தனை தண்டனை உண்டு. புண்ணியம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது சித்திரகுப்தன் தெரிவித்தான், ஐயா, இது புண்ணியம் என்று எப்படி சொல்வது? தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். எப்படி என்றால், இந்த அம்மா உடலின் நெல்லை குத்தும் போது சிவனடியார் சென்று யாசகம் கேட்கின்ற சமயத்தில் ஒரே ஒரு அரிசி இந்த அம்மா கையில் தான் தட்டு விழுந்து போச்சு. அதை சிவன் அடியார் புசித்து விட்டார். அப்படி என்று தெரிவித்ததும் காலன் பார்த்தான், சிவனடியாரை கண்ணமிட்டார்களே, அப்படியானால் செய்த பாவத்தில் பாதி வந்து தள்ளுபடி என்று அப்போதான் அந்த அம்மா பார்த்தது, கடவுளே, ஒரு அரிசி விழுந்ததுக்கு வாழ்நாள் செய்த அத்தனை பாவங்களும் தள்ளுபடி என்றால் நான் அறநெறியாருக்கு அன்னமளித்து அவர்களுக்கு அன்னமளித்திருந்தால் எனக்கு எப்படி கிடைத்திருக்கிறது? அப்படி யோசித்தார்களா? அதை போல் இந்த அறநெறியாருக்கு அன்னமளிக்கின்றார்களே, அந்த புண்ணியம் சொல்ல அளவில்லாத புண்ணியம். அப்படிப்பட்ட இந்த புண்ணிய காரியத்திற்கு உதவி செய்தவர் அனைவருக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், மனு விஞ்ஞானம், பூர்வ விஞ்ஞானம், இப்படி சொல்லக்கூடிய அனைத்தையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், சிறியோர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர், நாட்டாமை, முன்னாள் கவுன்சிலர், இப்படி சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக பணிவன்போடு அது மட்டுமல்லாமல் நானும் என்ன தமிழ்நாடு வந்தனே நாமதேயம் என்னவென்று தெரியுமா? எப்படி என்றால் கைலாய கோவிலாக இருக்கக்கூடிய 2011 ஏற்றம் அடைந்த பரமக்கடவுள் என்றும் உலகத்தில் உள்ள இரும்பு கடை
யானை முதல் 84,100,000 ஜீவராசிகளுக்கும் அன்றாடும் தவறாமல் படியிழந்து வரக்கூடிய பரம கடவுள் என்றும் கங்கை சடையில் வைத்தால் கங்காதரன் என்றும் பலவிதமாக என்ன அழைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் வந்து இன்று வெகுளாக ஆக்கிட்டோம்லையா இன்றைய தினத்தில் அது என்ன திருச்செங்கோட்டாங்குடியில் திருக்கொண்டன் தவம் செய்கின்றான். அவனை காண வேண்டும் என்றால் என்னுடைய தேவியாகிய பார்வதி இருக்கிறான். அப்படியே ஆகட்டும். எப்படி ஐயா? பரமகடவுள் இந்த பாரதி ஐயா உமா பார்வதி ஐயா உமா பார்வதி ஆண்டவரா கதை தூங்கலாம் எழுப்புங்க மூச்சு வரலாம் தூங்குங்க கொஞ்ச நேரம் மாற்றி வருது ஆப்பனிதா பாரு
காட்டுக்குள்ள உத்தாடி வேஷம் போட்டு ஆடவிட்டாலே பொம்மலானோ ஒன்றோடு ஒன்று முட்டம் காலை கூடுந்தால் முட்டம் ஆடாரோ ஆடோ என்று அண்ணையா சொன்ன வார்த்தை யாருக்கு தெரியும் தோட்டம் தோட்டம் அத்தாடி காட்டுக்குள்ள உத்தாடி வேஷம் போட்டு ஆடவிட்டாலே பொம்மலானோ ஒன்றோடு ஒன்று முட்டம் காலை கூடுந்தால் முட்டம் ஆடாரோ ஆடோ என்று அண்ணையா சொன்ன வார்த்தை யாருக்கு தெரியும் காத்தாடி கூட்டிக்குள்ள அஞ்சு மூதம் இருந்தோ அலமிரட்டு ஒரு மூதம் ஒன்றோடு ஒன்று வந்தோம் ஒன்று அனராகிற பகல வாடா என்றால் யாரை நம்பி போகும் மக்கள் யாரப்பா உள்ளே உள்ளே ஒரு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு நீ சோறு கொண்டு போற கொஞ்சம் சும்மா எனக்கு சோறு கொண்டு போற புள்ள கொஞ்சம் சும்மா தையறக்கு
என்ன டேய், டேய், வாடா, வாடா. இங்க அடிச்சு அங்க என்ன சவுண்ட் வருது? என்ன வரும் அப்படி வாடா. வா, போடா. என்ன மேடை இது? ஓ, நாடக மேடை பெருத்த கணதரம் அமரக்கூடிய சபை. நாடக மேடை. இந்த நாடக மேடையில ஆமா, இது என்ன நாடகம்? இது சிறுதண்ட நாடகம். அன்னப்படையில் சொல்லுவாங்க, இல்ல சிறுதண்ட நாடகம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாட்டை வந்து சினிமா பாட்டு பாடுறாங்களே, அது எங்க பாடுவாங்க? எங்க பேசுறா? சினிமாவில பாடுவாங்க, டிராமாவில பாடுவாங்க, கரகாட்டத்துல பாடுவாங்க, அங்க பாடுவாங்க. 2 பேர் பெட்ல நாடகம் மேடை. இங்க வந்து சினிமா பாட்டு அது எப்பேற்பட்ட வேஷம், அது வேஷம் அடிக்கிறது. சினிமா பாட்டு இங்க வந்து பாடலாமா? பாடக்கூடாது, தப்புதானே? இது தவறான விஷயம். ஆகையால காலையில நீ சம்பளம் வாங்காம போனோம். நீ வேண்டிக்கியா? சரி சரி. எப்பயுமே சம்பளம் வாங்கிட்டே கிடையாது. சரிடா இருங்க. பா, இதே மெட்டிலே அம்மன் மேல பாடுறேன், ஒழுங்கா பாடுவா. சரி பாக்கலாம். நீங்க சக்தி மாறி அம்மா உந்தன் அற்புதங்கள் பெருக, உந்தன் பொற்பாதம் பணிந்து நின்றோம் அற்புதங்கள் பெருக. வாராயோ வாராயோ எங்கள் வல்வின தீராயோ, அண்ணா சக்தி மாறி அம்மா உந்தன் அற்புதங்கள் பெருக. வல்வினைய தீர்த்திடுவாய் எங்கள் வெள்ளிமல நாயகியே, வல்வினைய தீர்த்திடுவாய் வெள்ளிமல நாயகியே. அம்மா வல்வினைய தீர்த்திடுவாய் எங்கள் வெள்ளிமல நாயகியே, உன்னை விட பெருகதி யாருமில்லை பூரணியே, யாருமில்லை பூரணியே. மருவத்தூர் எல்லையிலே நீ மகமயல் கொண்டவளே, நீ மருவத்தூர் எல்லையிலே நீ மகமயல் கொண்டவளே, மற்றலது அட்டிகையும் உன் பாட்டோலியை விற்குதம்மா, மற்றலது அட்டிகையும் உன் பாட்டோலியை விற்குதம்மா. கொஞ்சம் அல்ல நெஞ்சில் குறை நீ கொடி வரம் தருபவளே, அம்மா கொஞ்சம் அல்ல நெஞ்சில் குறை நீ கொடி வரம் தருபவளே, கொஞ்சம் குப்பா தங்கராஜன் வல்வினைய தீருமம்மா, கொஞ்சம் குப்பா தங்கராஜன் வல்வினைய தீருமம்மா. அமைச்சரே, நான் அரசாங்கத்துக்கு அமைச்சரு. ஆமா. மிச்சரு காரா குந்து சேவு மத்தளகிராம நினைச்சு வைப்பா அவன் பக்கோடா வாங்க. அதுக்கு வீ வேண்டிய எனக்கு வீ வேண்டிய அம்மன் காப்பாத்துச்சு.
பத்தியா எப்பவுமே கடவுளை போனாதான் இருப்பேன். வாங்க உனக்கு எனக்கு வீண் தகரானா வேலை அதான் இருமா. டேய் பேசாம முடியாதே சொல்லியம்மா. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசி தீர்க்க அன்னம், அரும்பசி தீர்க்க அன்னம், தாகத்துக்கு உதவா தண்ணீர், தாகத்திற்கு உதவாத தண்ணி, தத்திரம் மரியா பெண்டி, சத்திரமடியா பெண்டி, கோபத்தை நீக்கும் வேந்தன், கோபத்தை நீக்கும் வேந்தன், குருமொழியை சொல்லா சீடன், குருமையை சொல்லாத சீடன், பாவத்தை போக்கும் தீர்த்தம், பாவத்தை போக்கும் தீர்த்தம், பயனில்லை ஏதும் தான், பயனில்லை ஏதும் தானே. இப்ப நான் சொன்னேனே, ஆமா. ஏன்னா அர்த்தம் புரியுது. அறிவு கட்ட நாயே, அறுவட்ட நான் அறிவு அடமான போட்ட புத்தி போகி விட்டேன். எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. ஏமா இது தெரிஞ்சுதான் ஏய், உன் வேசத்தை அவங்க கிட்ட ஆட மாட்டான். லைட் மரமே கேது எனக்கு. டேய், எனக்கு புடவை கடத்துறாங்க, அந்த வேலை கடத்து போய் ஏன்டா கட்டி விட்டு ரெடி ஆள் வச்சுக்க. ஆளுகிறாங்க. விடாது மாமா. அவனுக்கு புடவை கட்ட தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கா தம்பி, இங்க வா. ஆபத்துக்கு உதவா பிள்ளை ஆமா அப்படின்னா ஆ, 10 மாதம் சுமந்து ஆமா அந்த குழந்தையை பயன்றி ஆமா ஆராட்டி ஆராட்டி, சீராட்டி சீராட்டி, தாலாட்டி தாலாட்டி, பால் 5 ஊட்டி. வயசு ஆச்சுனா எங்க சேர்க்கறாங்க? ஓ சுடுகாட்டுல சேர்ப்பாங்க. டேய் 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 சுடுகாட்டுல போறனே. ஏமா? டேய் சுடுகாட்டுல இப்ப இரு. ஒண்ணு புள்ள பிறக்குது. ஆமா புள்ள பிறந்து உன் புள்ளைய திருக்க சுடுகாட்டுல கொண்டு போய் பேர்ல எங்க சேர்ப்பேன்? ஸ்கூல்ல போய் சேர்ப்பேன். அப்படி சொல்றா நாயே. ஆமா பள்ளிக்கூட ஸ்கூல்ல போய் ஆ, சேர்ப்பேன். பள்ளிக்கூடத்துல சேர்க்கறாங்க. ஆமா. பள்ளிக்கூடத்துல சேர்த்ததும் ஆ, ஐயோ சாமி வந்து பாருங்க. இதா இருக்கா? பள்ளிக்கூடத்துல சேர்த்த உடனே ஆமா அவனே ஒரு தகுந்த பருவமாய் போறான். பருவமாக போறாங்க. அப்படின்னா ஒன்ன மாதிரி ஆமா அவனுக்கு என்ன செய்யறோம்? என்ன செய்வாங்க? திருமணம் செய்யறோம். கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா உண்மைதான். திருமணம் செஞ்ச உடனே ஆமா அவனுக்கு அவன் பொண்டாட்டிய பேச்சு கேட்டுக்க. ஆமா. ஏன்னா ஆ. நம்மளுக்கு புள்ள பிறந்துச்சே, ஆமா. ஒரு 4 பேருக்கு கஞ்சி ஊத்தாரா கஞ்சி ஊத்தாதா? அப்படின்னு சொல்லுவேன். ஆமா உண்மைதான். அவனை திருமணம் செஞ்ச உடனே ஆமா பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கின்னு கொண்டாட்டி பேட்ட கேட்டுக்கிட்டேன். என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா அடிப்பாங்க. அடிப்பாங்க. அப்படி அடிப்பான். ஆமா. கொண்டாட்டிய பழகுவா. ஆ. ஊத்தி கொஞ்சம் இருப்பான். ஆபத்து குதவா பிள்ளை. ஆமா. அரும்பசி தீர்க்காரணம். அண்ணா. எப்ப பசி எடுக்குதோ ஆமா. நாம அப்ப சாப்பிடணும். சாப்பிட்டணும். அரும்பசி தீர்க்காரணம். ஆமா. தாகத்து குதவா தண்ணி. தாகத்திற்கு உதவாத தண்ணி. கடல் தண்ணிக்குதே. ஆமா அதெல்லாம் குடிப்பியா? குடிக்க முடியாதும்மா. குடிக்க முடியாது. உப்பு தண்ணி அது. இல்ல குளிப்பியா? குளிக்கவும் முடியாது. குளிக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. குடிக்க முடியாது, குளிக்க முடியாது. தாகத்து குதவா தண்ணி. தண்ணி தத்திரம் மரியா பெண்டி. தத்திர மரியாதை பெண்டி. அப்படின்னா ஆமா. ஒரு பொண்ணை போய் பார்க்கணும்னு வச்சுக்க. ஆமா. நல்ல நேரத்துல போய் ஆமா. நல்ல நேரத்துல அந்த பொண்ணை பார்த்து ஆமா. நல்ல நேரத்துல தாலி கட்டி ஆமா விட்டாங்கன்னா விட்டாந்தா. அது குடிசை வீடா இருந்தாலும் சரிதான், ஆமா கோபுரம் ஆயிடும். பச்சை எடுத்து கால் வச்ச நேரம் குடிச்சாந்தா கோபுரம் மாறும். கோபுரம் ஆயிடும். ஆமா. அதே கெட்ட நேரம் வந்தா ஆமா. கோபுரம் வந்தாலும் ஆமா குடிசையில வந்துரும். குடிசை ஆயிடும். குடும்பமே குட்டி செவராய் போயிடும். ஆமா. என் சரி. குடும்பம் மாதிரி. உனக்கு எனக்கு வீண் தகராறு. ஆமா. விளக்கம் விளக்க சொல்லு. போடியா. உலகந்தனில் ஏன்டா விளக்கம் அமிச்ச? என் நாயில அம்மா. வந்துச்சு பத்தியா? வந்துச்சு. ஏய் ஓ தம்பி, எம்மா இந்த உலகமே உலகமே ஒரு கோல் முட்டை வடிவத்திலே இருந்தது. ஆமா கரு. டேய், பேசாம இருடா. என் கை கால வந்து சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த உலகமாகப்பட்டது. ஆமா. கருப்பா கோழி முட்டை வடி மாதிரி டேய் இருக்குது. டேய் டேய் டேய். ஆ. இவன் கருப்பு போய் வச்சிருப்பான் போல. ஏய், இவன் கருப்பு முட்டைன்றான். வெங்கடேசன் அங்க வா. ஏடா நான் என்ன தப்பா சொன்னேன்? என்ன சொன்ன? இந்த உலகமாகப்பட்டது கருப்பா கோழி முட்டை வரையும் இருக்குது. டேய்
ஏண்டா? ஏய், கருப்பா கோயில் விட்டா ஆமா. ஒப்ப சூடியக்காரங்க நம்ம ஆமா. இன்னும் அந்த தாயத்து கட்டுறேன் ஆமா. மதுரை விடுறோம் நம்ம ஆமா. அவங்க வீட்டுல இருக்கோம் இப்ப நீ சொன்ன பத்தியா ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்து உனக்கு தான் சுடி வைக்க போறோம் போ. எனக்கு என் மேல கை வச்சுல போ. நீதானே போடா. ஏய், போடா பேம இந்த உலகமே ஒரு கோழ்முட்ட வடிவத்திலே இருந்தது. இருந்தது அப்படி இருந்த உடனே படால் என்று வெடித்து எடுத்து மேல இருக்குதே ஆமா. வெள்ளம்புலி, அது மேல ஆகாயமாக சென்று விட்டது. விட்டது இந்த பூமி இருக்குதே அது கீழே பூமியாக சென்று விட்டது பூமியாக மாறிவிட்டது. அப்படி மாறின உடனே இந்த மஞ்சா கருவி பயிராக விட்டது அத நான் உற்பத்தியானேன். ஆமா. அப்படி கோடாலி பல்லோடி கோடாலி வல்லோடு கோயில் விட்டு கண்ணோடு கோழ்முட்ட கண்ணோடு நான் உற்பத்தியானேன். அப்படி ஆன உடனே- கோகாரியாக உற்பத்தியான ஆமா. அப்படி உற்பத்தி ஆன உடனே உடனே நம்மளுக்கு ஒரு கணவர் வேண்டுமே, ஆமா. ஆடவர் வேண்டுமே. வேண்டுமே. அப்படி என்று நானோ மண்ணை குவித்து குவித்து லிங்கார பூஜை செய்தேன். ஆஹா. அப்படி பூஜை செய்த உடனே உடனே அம்மா என்று வந்தான். வந்தான் யாரு? விநாயகர். விநாயகர் பெருமான் விநாயகர். அடடா நாம கேட்டது என்ன நாம கேட்டது யாரு? ஆமா கணவர் வேண்டுமே. அப்படி என்று நான் வேண்டினேன். அப்படி வேண்டின உடனே உடனே விநாயகர் வந்தார். அன்னவருக்கு ஒருவராக அமைக்கிறேன். அமைச்சினேன் இரண்டாவது முறையாக மண்ணை குவித்து பூசை செய்தேன். ஆமா. அப்படி பூசை செய்த உடனே செய்த உடனே தங்கா என்று வந்தார். ஓடி வந்தார் அவர் யாரு? மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. அவர் திருமணம் செய்ய முடியுமா? முடியாது முடியாது. ஆமா. அன்னவர் ஒருவராக அமைக்கிறேன். அமைச்சினேன் மூன்றாவது முறையாக முறையாக மண்ணை குவித்து குவித்து பூசை செய்தேன். ஆஹா. பூசை செய்த உடனே உடனே பெண்ணே என்று வந்தார். ஓடி வந்தார் அப்படி வந்த உடனே பெருமாள் ஓடி வந்தார் ஆமா. ஆஹா. ஏன்னா அவர் வந்தார். ஆமா. அப்படி வந்த உடனே உடனே நானே உற்பத்தமான உடனே உடனே உற்பத்தம் பண்ணி பண்ணி அவர் திருமணம் செய்ய முடியுமா? முடியாதுங்களா ஏன்னா வயசை பாத்துக்க, பொண்ணுக்கு ஒரு 2 வயசு கம்மியா இருந்தாதான் ஆமா. திருமணம் செய்யலாம். இல்லன்னா அதான் கம்யூனிட்டி இன்னும். நீ வேற கவலைமா இந்த கெட்டிக்காரன் 20 வயசு ஆகுதான் பொண்டாட்டி 25 வயசு ஆகுது டேய் அம்மா, ஏண்டா? போய் பிடிக்காதடா. நான் என்ன செய்தேன்? அவரை திருமணம் செய்த முடியுமா? அப்படி என்று எனக்கோ 3 கண். ஓ உனக்கு முக்கன் ஆமா. ஆஹா. 3 கண்ணுல ஒரு நெத்திக்கண்ணை எடுத்து எடுத்து ஆனவருக்கு கொடுத்தேன். ஆஹா. அப்படி கொடுத்த உடனே என்னை எரித்துக்கொள், ஆமா. நான் ஒரு தக்கனுக்கு மகளாக பிறந்து பிறந்து பிறக்கிறேன், என்னை திருமணம் செய்து கொள், தாச்சாரியாக பிறக்கிறார் தாட்சாயாக பிறக்கிறேன். அது சரி. அப்படி என்று நான் தெரிவித்தேன். ஆமா. அத போலவே என்னை எரித்தார். இருந்தால் எரித்த உடனே தக்கனுக்கு மகளாக பிறந்தேன், பிறந்தேன். என்னை திருமணம் செய்து கொண்டார். ஆஹா. அப்படி திருமணம் செய்த உடனே இன்றைய தினத்திலே எனது மன்னவருக்கு என்றாலே ஆமா. யாதோ காரணம் மாத்திக்கிறார். ஆமா. எங்கடா பார்த்தோம்? இதோ போய் பாட்டுறேன். எங்க பர்பா கடவுளே, இதெல்லாம் கூட எடுத்துட்டு வா. நைட்டு சேர்த்து வந்துருப்பாரு. ஆப்பு. சுவாமி, உன் மனைவி வணங்கக்கூடிய உமா பார்வதி அம்மன் வந்து விட்டாங்க. ஏப்பா வர சொல்லலாம். நீ அங்க நில்லு. எம்மா, உன் கணவராகப்பட்ட ஆமா. பரம கடவுள் வந்திருந்தா நேரா எடப்பாடி வர சொல்லிக்கிறாரு. ஏய், நீ எடப்பட்டும் போவானா இல்ல மடப்பட்டும் போவானா? நீ என்ன சொல்ற? என்ன சொல்லுகிறாரு? வர சொன்னாரு. மறுபடி கட்டளை வரும்படி கட்டளை. ஆமா. அவரு என்ன சொன்னாரு? வரும்படி உத்தரவு. வரும்படி உத்தரவு. ஆமா. உமா பார்வதி வர சொல்லுனாரு. ஆமா. உங்க அம்மா வந்துறான்னு சொல்லு. அப்படி போய் சொல்லலாமா? ஆமா. போயிடுச்சு போடா. சரி, போய் சொல்லிட்டு வா. பரம கடவுளே, எப்படி அம்மா வந்துக்கிறாங்க. அம்மா உங்க அம்மா அன்னைக்கு வந்துடுறாங்க விரும்பி ஓ, நானே ஆடத்துக்கு ஆமா. உன்ன மட்டும்தான் வர சொல்லிருந்துச்சு. ஆமா. உங்க அம்மா வேலைக்கு இந்த ஊருக்கு கூட்டு வந்த இந்த ஒரு தலைவர்கிட்ட புள்ள வாங்க வந்துக்கிறாங்க. எங்க அம்மா வந்து சொன்னா உன் மனைவி கூட உமா பார்வதி அம்மா வந்து சொல்ல சொன்னாங்க. எனக்கு அம்மா வந்திருக்கு ஆமா ஆமா. அப்படி என்றால் உன்னுடைய தந்தை அழைத்தார் என்று சொல். சரி. அம்மா, அம்மா வந்தார போய் சொன்னவனேதான். ஆமா. அவர் லேசுப்பட்டாளா? அப்பா மறுபடி உத்தரவு அம்மா அவர் சொல்லி விட்டாரு. சரி. ஆமா. ஏன்னா 2 பேருக்கும் தகராறு வேணாம். ஆமா. அவரு பார்த்த போவோம். இன்னும் அம்மா வேசக்கார இருக்கிறாங்க. ஆமா. வரக்கூட வேசக்கார தடைகளா இருக்கக்கூடாது. சரி. தாங்கிற படிகளா இருக்கணும். ஓ சாமி, சாமி கொஞ்ச நேரம் காமி. ஐயா கிளை என்பாரே பாரே
ஐயோ அடக்கு சொல்றா ஏன் போய் அடக்கு? அடக்கு சொல்றா அடக்கு சொல்லு இந்த அடக்கு அடக்குடா, கை அங்க வைடா. போய் கேட்டு வர இரு. டா, அடக்கு அடக்கத்தோட எதை போய் அடக்கத்தா? டேய் ஓ முன்புறமாக சென்று ஆமா அவர் இடமாக அவனால சென்றார் கன்றா அவரு மேல இருக்குதே ஆமா என்ன பாம்பு பாம்பு ஆமா. புஸ்ஸு புஸ்ஸு. புஸ்ஸு புஸ்ஸு ஆமா டேய் பாம்பு அடக்கு. ஒன்னு என் சேலைய புடிச்சு இசுக்குது ஆமா ஒன்னு என் சேலைய புடிச்சு இசுக்குது ஒன்னு ஜாக்கெட் ஒன்னு புடிச்சு ஜாக்கெட் புடிச்சு இசுக்குது ஒன்னு பாவாடை புடிச்சு இசுக்குது. ஒன்னு என் பூவை புடிச்சு இசுக்குறான் ஆமா. அடக்கு சொல்றா அவர அடக்கு சொல்றா ஆமா. அடக்கு சொல்றா நீ பாம்பு அடக்கு சொன்னியா ஆமா. நான் வேற தும்ப எங்க போய் கை வச்சு அடக்குறேன் போய் ஐயோ சுவாமி பரமத்தருளே உன் மனதில் இருக்கக்கூடிய உமா பார்வதி உன் பாதத்தை பணிய வரும்போது உன் மேல இருக்கக்கூடிய அறவாகப்பட்டது ஒன்னு பாவாடை பிடிச்சி இருக்குதா ஒன்னு சேலையை பிடிச்சி இருக்குதா ஒன்னு பூவை பிடிச்சி இருக்குதா அதனால பாம்பு அடக்கு நந்திகாவலா பாம்பு பாம்பு வரக்கூடியவள் என் மீது பயபக்தியோடு வந்தால் ஆமா. இது எதுவுமே பண்ணாது. பெண் என்ற கர்வத்தோடு வந்தால் ஆமா. இது அப்படித்தான் பற்றி. ஓ பெண்ணோட கர்வத்தோட வராங்களா கர்ப்ப சொல்லிட்டு வரா எப்படி எம்மா ஏய். வீட்டுக்கார சொம்மே சொன்னாரு 5 பூதத்தையும் ஆமா. 5 பஞ்சபூதத்தையும் ஆமா அடக்கி அடக்கி வந்தால் பெண் என்ற கர்வத்தை அடக்கி வந்தா அடக்கி. பாம்பெல்லாம் ஒண்ணு சீராது சீராது உன்னுடைய ஆணை வச்சிருன்னு சொல்றாரு சரி ஆமா முன்னாடி போனாதானே சிறிது ஆமா பின்புறமாக வந்து பின்னாடி வயசு பேரா போவான் பின்னாடி வந்து ஆ. அவர் இடமாக அமருவோம் நீ என்ன போல பத்தியா ஏன்? எங்க கூத்தி விட்டு முன்னாடி போனா கூட்டுக்காரன் சொல்லிட்டு நான் பின்னாடி போவான் அதே மாதிரி நீ போறவா டேய் அளவில்லா வரந்தோறும் அளவில்லா வரந்தோறும் அத்தனரே பெண்ணே பார்வதா உன் பாதாரந்த நாளைக்கு ஆ. உன் தேவியாகிய ஆ. உமா பார்வதி ஆ. அநேக வந்தனம் சேர்க்கின்றேன் மங்களம் உண்டாகட்டும் என்று. மங்களம் முட்டை கட்டியா போட்டு கேள்விட்டாய் உண்டா விட்டு உண்டா பெண்ணே பார்வதா சுவாமி அது உத்தாமினியும் உத்தாமினியும் இந்த உலகத்தில் முதலாய் தோன்று உலகத்தில் முதலாய் தோன்றே உன் சித்தாமம் கழித்திடவே உன் சித்தாமம் கழித்திடவே இந்த சிவனிடமாக கேட்டான். பெண்ணே பார்வதா, அந்த பார்க்கடலில் பள்ளி கொல்லாம் பார்க்கடலில் பள்ளி கொல்லம் மறந்தாமல் தங்கையாலே மல்லிகை முல்லை கொன்று மலரை கண்டதாலே என் பாதம் பணிந்த பார்வதா பெண்ணே பார்வதா எப்படி என்னுடைய பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடினால் ஆமா. என்றென்றைக்கும் சுபத்தோடும் நெல்லா என்றாரே ஆமா. நான் எப்படி நெல்லா கட்டு என்ன சொல்ல என்னம்மா தப்பா சொல்லிட்டாரு இவர் நெல்லா என்றாரே சுகமா இரு நல்லா இருந்தா சொன்னாரு ஆமா போடி என்ன கூட சொல்லிருந்தா கூட பரவாயில்ல ஏய். நல்லா இருந்தான்னு சொன்னாரு நெல்லா இருந்தான்னு சொன்னாரு ஆமா. ஏங்க அப்படியே நில்லு இங்க பாரு நீயும் கேளு இந்த கதையை உட்காந்துக்கிறாங்களே அவங்களும் கேட்க தூயின கேட்கட்டும் என்ன ஐயா கத்தாரே கேளி கத்தாரே கேளு. என்ன நீ கல்யாணம் செய்து கல்யாணம் செய்து. ஐயா கத்தாரே என்னை நீ அழைத்து நான் வந்தேன் நான் வந்த நாள் முதலாய்
எனக்கு என்னென்ன உடைமை எனக்கு என்னென்ன உடைமை எனக்கு நீ இட்டுமே பார்த்தீர் எனக்கு இட்டுமே பார்த்தீர். ஏண்டா ஐயா ஆமா நெல்லா இருன்னு சொல்றாரு. அதானே நெல்லா இருந்தா நான் எப்படி நெல்லாக்கிறது? என்ன ஆச்சு? என்ன குறை? என்ன குறைன்னு கேக்குறேன்? என்ன குறை? என்ன குறைன்னு கேக்குறேன்? என்ன குறை வச்சாரு அவரு? ஆமா ஒரு கணவர் இருந்தாக்கா ஒரு பொண்டாட்டி என்ன செய்யணும்? ஓ ஒரு நல்ல நாள் சேலை எடுத்து கொடுக்கணும். ஒரு நல்ல நாள் கேட்டா சேலை வாங்கி கொடுப்பாங்க, பூ வாங்கி கொடுப்பாங்க, அல்வா வாங்கி கொடுப்பாங்க, பால் பழம் தேன் கூட வாங்கி தருவாங்க. ஆமா இதெல்லாம் என்ன புண்ணியம்? ஆமா நீ கட்டின தாலிக்கோ நீ கட்டின தாலிக்கோ நீ கட்டின தாலிக்கோ நீ கட்டின தாலிக்கோ ஒரு கருமணி ஒண்ணுண்டோ ஒரு கருமணி ஒண்ணுண்டோ. ஆமா ஏய் தாலி கட்டாரு 3 முக்கியமா தாலி கட்டாரு. இந்த நடு மையம் என்ன கோப்பாங்க தாய் வீட்ல? ஓ தாய் வீட்ல கோப்பாங்க. ரெண்டு தாய் வீட்ல எங்க தாய் வீட்ல வக்கு கிடையாது. ஆமா இவர் என்ன வீட்டு வந்துட்டாரு. ஆமா இவர் கிட்ட வந்துனே என்ன கோப்பாங்க சொல்லுங்க. என்ன கோப்பாங்க? ஏமா இங்க வா என்கிட்ட 2 கூண்டுக்கு தரமா. ஆமா ஏய் என்ன கோப்பாங்க? கட்டின தாலி கருமணி குண்டு உண்டோ ஒரு கருப்பு மணி எவ்வளவு போறோம்? ஒரு மாங்காய் சீப்பு. ஓ அப்ப வந்து 4 கருப்பு குண்டு மணி. ஆமா இப்ப விலை ஏறி போச்சு. ஆமா இப்ப 1 ரூபாய் இருக்கு இல்ல 1.5 ரூபாய் இருக்கு. ஆமா அதுக்கு வக்கு உண்டாங்க. ஏமா ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை தாலி மட்டும் தான் எடுத்து வருவாரு. பணக்காரக்கிறவன் தங்கத்துல எடுத்து வருவான், ஏழையாக்கிறவன் மஞ்சா கொம்பு வச்சு கூட கட்டுவான். அவர் தாலி கட்டுறது மட்டும் அவர் வேலை. தாலி கட்டுறதுதான். தாலி கட்டி மறு திருப்பாங்க. ஒரு 3 மாசமோ ஒரு 6 மாசமோ கல்யாணம் திருப்பி தாலிய பிரிச்சு கோப்பாங்க. அப்ப பிரிச்சு கோக்கும் போது மாங்காய் சீப்பு, நாணல், குண்டு, காமாட்சி அம்மன் வரும்பொழுது எல்லாம் கால் காசு இதெல்லாம் எங்க கோப்பாங்க? எங்க கோப்பாங்க? எங்கம்மா கோப்பாங்க? அவங்க அம்மா வீட்டுல தான் கேட்பாங்க. அவங்க அம்மா வீட்டுல போறது வக்கீல முண்டா இங்க வந்து கேட்டா நாய் என்ன பண்றது? அதே மாதிரி துக்கடா நாயே என்ன நெல்லா திருமணம் செய்து 4 பேர் பார்த்து என்ன இது வந்தாருன்னா எங்க தாய் வீட்டை செய்வாங்க. இவர் என்ன பண்ணாரு? என்ன ஈத்துக்குன்னு வந்தாரு. எங்க தாய் வீட்டை எப்படி செய்வாங்க? எப்படி தாய் வீட்டை தாய் வீட்டை எப்படி தாய் தாய் வேகமானி நாய் தாய் வீட்டை வக்கி கிடையாது. எப்படி செய்வாங்க? எப்படி செய்வாங்க? ஈத்து வந்தாங்க. ஈத்து வந்தாரா? ஈத்து வந்தா தூக்கு செய்யல. இதான் கீழே. ஆமா என்ன கேளு? ஐயா பிள்ளையோ தப்பானி, ஐயா பிள்ளையோ தப்பானி, கதையை கேளுங்க. ஐயா பிள்ளையோ தப்பானி, பிள்ளையோ தப்பானி, பிறந்ததோ நமக்கு, பிறந்ததோ நமக்கு. ஆமா டேய் வயசாயிட்டாக்கா காலகாலத்துல நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். ஒரு கால் வச்சு கஞ்சி ஊத்து. ஆமா உள்ள போறீங்க என்ன ஆன பவுரு ஆன காது மத்து காலு என்ன அந்த புள்ள அப்படி சொல்லுங்க. வாடா விநாயகர் தண்ணி மண்ணு வர எடுத்து வருவா. 6 மாசம் ஆகும் தண்ணி இப்படி வருவான். என்ன எப்படி வரும்? எப்படிதான் வரும்? கடவுளே அடுத்த வருஷம் கைகள் இப்படி ஆயிடும். அதான் போச்சே. ஒரு குடும்பத்துல மொத பறக்கிற புள்ளி எப்பயுமே மத்து ஆகும். நம்ம வெங்கடேசன் மாதிரி. அதான் போச்சே. அதோட உடு என்ன கேளு? அந்த வெள்ளி வேலாயுத, அந்த வெள்ளி வேலாயுத, அந்த வெள்ளி வேலாயுத, அந்த வெடிச்சி வள்ளியை, அந்த புறத்தி வள்ளியை, மலையிலும் குன்றிலும், மலையிலும் குன்றிலும் மாதமா இருக்க, மாதமா இருக்க. டேய் அம்மா அந்த சின்ன புள்ள தான் கேக்குற. அதன ஆறு முருகன் அழகு. அது என்ன பண்ணுச்சு? முருகன்னா அழகுன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆமா அழகான புள்ள பிறந்தது. அதுக்கு என்ன குறை? அதுக்கு என்ன குறை? அது குறை என்ன கேக்குற? ஆமா எங்க கிட்ட இருக்குது. யா குறை கூடத்துல போய் பொண்ணு எடுத்துட்டு காட்டுல நம்பிராஜன் மகளா விளங்கக்கூடிய வள்ளியை திருமணம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆமா ஆமா அந்த குறை கூடத்துல பொண்ணுட்டு ஆமா போய் ஆமா திருமணம் செய்துக்கணும். ஆமா எங்க மலைக்குதோ ஆமா இல்ல எங்க குன்னுக்குதோ ஆமா அங்க போய் உட்காந்துக்கணும். குன்று இருக்கலாம் குமரன் என்று சொல்லுவாங்க. அரகரா ஆமா அரகரா ஆமா அரகரா ஆமா அப்படின்றாங்க. அரகரா அரகரா 4 பேர் தாலி ஏற 2 பேர் பிள்ளைக்கு பால் கொடுக்குறா. 3 பேர் ஏறி வைக்க போறா. என்ன ஆமா அரகரான்னு கேறாங்க. ஆமா ஏன்னா இவரு சொந்தங்கிற ஏன்னா இவருக்கு 2 பொண்டாட்டி. அப்பனுக்கு தப்பாம புள்ள பிறந்தது அது 2 பொண்டாட்டி. இதெல்லாம் என்ன போச்சு உங்களுக்கு? யா அப்படி 2 பிள்ளைங்க கூடாதா? அதானே அது குறை கொடுத்து அது போய் பொண்ணு இருக்கு. ஆமா ஏன்னா அவங்க அண்ணனுக்கு எத்தனை பொண்டாட்டி? ஓ 2 பொண்டாட்டிக்குதா? ஆமா ஆமா ஸ்ரீதேவி மூதேவி 2 தான். மகாலட்சுமி இருக்குமா? ஆமா சரி
உனக்கு எனக்கு வீண் தகராறு வேணாம். சரி இப்ப எதுக்கு இப்படியே வாக்குவாதம் பண்ணி போனா சண்டையில போய் முடியும். சாமி, ஆ. இருக்காது. ஆடு பாட்டி என்ன இட்டு வர சொல்ல கண்ணமோ என்ன சுவாமி இட்டு வர சொல்ல கண்ணமோ இப்ப என்ன எதற்கு அழைத்த அந்த மட்டும் விளக்கு சொல்லு. நம்ம 2 பேருக்கு தகராறே வேணாம். ஆமா, நம்ம குடும்பத்துல சாண்டா வேண்டாம். ஆமா. இன்றைய தினத்தில் ஏய். கைலாயத்தில் அமர்ந்து ஆமா. வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வரம்பாலிக்க வேண்டும். வரமளிக்க வேண்டும். வாஸ்தவம். சுவாமி ஆ. நான் அனாதந்தோத கொண்டேன் மன்னவா எப்படி உன் இஷ்டமே பாக்கியம். ஆ. அப்படி அரண்மனையில் அமர்ந்து ஆ. யாரு வருகிறாங்களோ ஆ. இல்லை என்றாமல் ஆ. தட்டாமல் வர கொடுப்பது உன்னுடைய பழக்கம். வாஸ்தவம் தான். ஆமா தட்டான்னு ஒரு பேர் கொடுங்க. தட்டான்னு ஒரு பேர் இருக்குது. ஆ. சரிங்க உன் சேருடைய பாக்கியம். ஆ. சுவாமி இந்த கையிலாயா அதுருதே என்ன மன்னவ சுவாமி என்ன மன்னவ இந்த கையிலாயா அதுருதே என்ன மன்னவ சுவாமி என்ன கையிலாயா அதுருதே என்ன மன்னவ கையிலாயா அதுருதே ஏங்க இந்த கைலாயமே அதிருது. ஆ. என்னது என்றும் இல்லாமல் படிக்கு ஆமா. இன்றைய தினத்தில் ஏய். இந்த கைலாயத்தில் அமர்ந்திருக்கிற சமயத்தில் ஆமா அதிர்ச்சிக்குள்ளாகின்றது. அதிருது. காரணம் என்ன? காரணம் என்ன? பெண்ணே, சுவாமி. அந்த அவனியில் ஒரு பக்தன் அன்னதானங்கள் எப்படி? ஏய், இந்த உலகத்திலே ஆமா ஒரு பக்தனாகப்பட்டவன் ஏய், அன்னதானம் செய்து வருகின்றான். ஆமாம் அவன் செய்யக்கூடிய அன்னதானத்தினால் அன்னதானத்தினால் இந்த ஆதி கைலாயமாகப்பட்டது ஏய். அதிர்ச்சிக்குள்ளாகிறது. ஆமாம் ஏய், சுவாமி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன மன்னவ சுவாமி, ஆமா இந்த கைலாயம் அதிருது. அந்த என்ன இப்ப அதற்கு என்ன செய்வது? ஏய், பெண்ணே, சுவாமி இந்த கைலாயம் அதிரக்கூடிய அளவிற்கு அவன் அன்னதானம் செய்கின்றான். ஏய், ஏய். காரணம் என்ன? ஏய். அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் ஆமா. அப்படி என்று கேட்கின்றான். ஆமாங்க. பெண்ணே, ஏய். அவன் பிள்ளை இல்ல மாகாணத்தால் எப்படி? ஏய், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாயே? ஆமா. அந்த பூலோகத்திலே ஏய். திருச்செங்காட்டான் குடியில் ஆமா சிறுதொண்டன் என்ற பக்தன் பக்தன் அன்னமடம் கட்டி அன்னக்கோடி ஏற்றி ஆராய்ச்சி மணி ஏற்றி 100 அடியார்களுக்கு 1000 பரங்களுக்கு அன்னதானம் அளிக்கிறேன் அப்படி என்று அவர் வாயற்பாடியே எழுதி போட வச்சிருக்காரு. எப்படி என்றால் திருச்செங்காட்டாங்குடியில அன்னமடம் கட்டி ஆராய்ச்சி மணி கட்டி ஆமா. அன்னக்கொடி ஏற்றி ஏய். ஒரு நாளைக்கு ஏய். 1000 பரங்களுக்கு கண்ணவளிக்கின்றார். ஆமா. எப்படி என்றால் ஏய். இந்த ஆராய்ச்சி மணி ஓசை கேட்பவர்களும் ஆமா. இந்த அன்னக்கொடி அசைவதையும் ஏய். பார்க்கக்கூடிய ஏய். அரதேசி ஆமா. பரதேசி ஏய். யாவற்றமானவர்களும் ஏய். என் மடத்தில் வந்து ஏய். அன்னம் புசிக்க வேண்டும் அன்னம் புசிக்க வேண்டும். அப்படி என்று ஆமா. அவன் ஒரு நாளைக்கு 1000 அடியார்களுக்கு அன்னம் அளித்து வருகின்றான். ஏய். அப்படி ஏய். அளித்து வருகின்ற சமயத்தில் ஏய். ஒரு நாளைக்கு ஆமா. 1000 என்றால் ஏய். அதில் 1000ல் ஒருவர் குறைந்து விட்டார்.
விட்டாலும் அவர் சதியும் பதிமாகத்தானே ஆமாம். அமுது உண்ண மாட்டோம், அமுது உண்ண ஆகாரம் மாட்டோம். புசிக்க மாட்டோம் அப்படி என்று ஏய். ஒரே மன உறுதியோடு இருக்கின்றார். ஒரே மனதாக உறுதியாக இருக்கின்றார். அதற்காக இந்த அன்னச்சத்திரன் பற்றி ஏய். அவர்கள் அமுத படைக்கின்றார்கள். ஆமாம். அவங்களுக்கு 60 வயதாகியும் ஏய். இதுவரைக்கும் பிள்ளை பாக்கியமே இல்லை. ஏய். புத்திர வாக்கியம் இல்லாததினால் ஏய். நமக்கு புத்திர வாக்கியம் வேண்டுமே. ஆமாம். பிள்ளை பெற்றால்தான் பெற்றோர்கள், ஆமாம். பிள்ளை இல்லை என்றால் மோட்சம் கிடையாது. இல்லை. அதனால் ஏய். நமக்கு மோட்சம் கிடைக்காமல் போயிடுமே, ஆமாம். பிள்ளை வேண்டுமே என்று ஏய். பிள்ளை வேண்டும் என்று அவன் அன்னச்சத்திரம் பெற்று அமுதளிக்கின்றான். ஏய். ஆமாங்க. அதற்காக என்ன அதற்கு செய்யலாம்? என்ன செய்ய போற? வரம் கொடுக்க போறீங்களா? சுவாமி நீங்க சென்று வா என்ன மன்னா, நீங்க எங்க அங்கே பார்த்தா, சென்று ஆ, வரம் கொடுத்து வாங்க. அவர்களுக்கு பிள்ளை வரம் அளித்து வர வேண்டும். ஆமாம். ஏய். அப்படியே ஆமாம். உன் இஷ்டம் போலவே ஏய். நான் சென்று ஆமாம். அவர்களுக்கு பிள்ளை வரம் அளித்து வருகின்றேன். அளித்து வா. நீ சென்று, நான் சென்று வருகின்றேன். சரிங்க. நந்திகாவலா, ஐயா தேவன்டக நன்றி. எப்படி என்றால் ஆ, அவர்களுக்கு பிள்ளை வரம் அளிக்க வேண்டும் என்றால் ஆமா நான் மட்டும் தனித்து செல்வது கிடையாது. சரியாகாது. ஆமா. அதனால் ஆ. என் மைத்திரனாகிய மகாவிஷ்ணு அழைத்ததாக ஆ. அதிசீக்கிரமாக அழைக்கிறேன். இப்படியாகிய பரம கடவுள் கைத்துறை வழங்கக்கூடிய மகாவிஷ்ணு அழைக்க இது மாலாய கண்ணன் தர்பார் அன்னவரா கதை சொல்றார். சரி,